Hi, Assalamu alaikum. This is Najwa from Najwa's channel. Welcome back to my channel. Hope you all are doing well. ஒரு ரெசிபியோடவே vlogum ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி. ஒரு க்ரீமி ப்ளஸ் ஸ்பைசி சீஸி பெஸ்தான்னு தான். ஸோ இது ஈஸியாகவே பண்ணிடலும். மார்னிங் டின்னருக்கு எல்லாம் நல்லாவே சூட்டபிள் ஆகும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யணுன்னு குயிக்காக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக பெஸ்தாவை வேக வச்சு எடுப்போம். அதுக்கு இந்த மாதிரி பாயில் வாட்டருக்கு வந்து சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணி பெஸ்தா போட்டு நல்லா வேக வச்சு எடுப்போம். நெக்ஸ்ட்டாக ஒரு பேனில் ஆயிலை போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சிக்கனுக்கு சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சமாக சோட்டே பண்ணணும். அண்ட் அதோடவே கார்லிக் சாப் பண்ணது அண்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமையும் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கொண்டேன். அண்ட் நல்லாவே சோட்டே பண்ணிவிட்டு அதுக்கு குக்கிங் க்ரீம், ஃப்ரெஷ் மில்க், மொசரெல்லா அண்ட் அதோடவே ஒரு கொஞ்சமும் க்ரீம் சீஸ் போட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண தான் ஈக்கிறது. தென் அதோடவே நாங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச பெஸ்தாவை வந்து இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் எங்களோட ஈஸியான சீஸி பெஸ்தா ரெடி. ஸோ மேலால் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி லீவ்ஸ் அண்ட் மொசரெல்லா கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன். ஸோ இன்றைக்கி பிளான் வெளியே போகிறது தான். ஒரு ரிசார்ட்க்கு தான் போக வைக்கிறேன். இது ஒரு ஃப்ரைடே ஷூட் பண்ணது போல் தான். ஸோ பள்ளி போயிட்டு வந்ததுமே லஞ்சையும் எடுத்தாச்சு. அதோடவே போக ரெடி ஆகிட்டேன். பட் இப்போ எல்லாம் வெதர் தான் கொஞ்சம் அலர்ட்டியாகவே இது. பட் அது எல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் எதுவுமே செய்யலை தானே. ஸோ அதோடவே நாங்களும் வெளியாகிட்டோம். ஸோ வெளியாகக்குள்ளே இவரும் பளிச்சுன்னு பல்ல காட்டிகிட்டே இருக்குது. ஸோ நாங்களும் ஒரு ஆயை போட்டுட்டு வெளியாகினோம். பார்த்தாவே விலங்குதாய்க்கும் ஹீட் இல்லாமல் எப்படி இருக்கும்ண்டு. ஸோ நாங்கள் இன்றைக்கி போயிட்டிருக்கிற இது வந்து பலவாழ ரிசார்ட். பலவாழ ரிசார்ட் வந்து ஒரு லக்ஸரியஸ் 5 ஸ்டார் பீச் ஃப்ரண்ட் ரிசார்ட். இது ரேஃப் ஐலண்டில் இது. ஸோ இது எப்படின்னு சொன்னால் லக்ஸரியஸ் வில்லாஸ், ப்ரைவேட் ஜக்குசீஸ் அண்ட் இன்ஃபினிட்டி ஏஜ் ஸ்விம்மிங் பூல்ஸ் ஓவர்லுக்கிங்கில் ஒரு லகூன் அண்ட் ஒரு ப்ரைவேட் பீச் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி போகிறது ஒரு டே அவுட்டுக்கு தான். ஸோ இது எப்படின்னு சொன்னால் ஒரு இயற்கையோடு சேர்ந்த மாதிரின்னு ஒரு ரிசார்ட். ஸோ என்கிட்ட அவக்குள்ளே இந்த மாதிரி அழகாக இருக்கும். பார்க்கவே ஒரு ரிலாக்ஸிங் என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ என்கிட்ட அவக்குள்ளேயே பார்க்க இயலுமான மாதிரி இருக்கும். இந்த ஈவினிங் just I want to add in my journals. எஸ், சூரியனும் அதோட அழகான வெளிச்சத்தை மாற்றிட்டு எங்களை பார்த்து வீசிட்டு ஈக்குது. அண்ட் அதோடவே ரிசார்ட் ஃபுல்லாக வைக்கிற இந்த ஈச்சம் மரம்லாம் கொத்து கொத்தாக இந்த ஈச்சம் காயெல்லாம் தூக்கிட்டு ஈக்கிறதையும் பார்க்குற டைம் மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அப்படியே என்கிட்ட அவனதுமே ஹஸ்பண்டும் நானும் ரிசார்ட்டை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளியாகிட்டோம். ஸோ பார்க்க ரிசார்ட் ஃபுல்லாகவே இந்த ஈச்ச மரம் தான் இருந்தது. பார்க்கவே ஒரு டேட்ஸ் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்.
ஸோ அப்படியே இந்த மரம்லாம் பார்த்துட்டு போகக்குள்ள எனக்குள்ள ஒரு விஷயம் எனக்கு வந்தது. இந்த மரம்லாம் பார்த்ததும் லைஃப்பில் ஒரு பாடம் படிச்சு தர மாதிரியே இருந்தது. ஸோ இந்த மரம்லாம் ஒரே நாளில் இந்த மாதிரி இவ்வளோ உயரமாக வளரல. இந்த ஒவ்வொரு அழகான மரங்களுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு மரமும் வெயில தாங்கி இருந்தது, இந்த காற்றை தாங்கிட்டு இருந்தது. இவ்வளோ வறண்டிக்கிற இந்த மண்ணையுமே தாண்டி வேற ஊண்டி நின்றுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பிறகு தான் எங்களுக்கு இவ்வளோ இனிப்பான ஈச்சோ பழத்தையும் தருது. இது மாதிரி தானே எங்கிட்ட லைஃப்பும் எல்லாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது தானே. சிலவங்க லைஃப் ஈஸியாக இருக்கும், சிலவங்களுக்கு தன்னோட லைஃப் வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ஒரு போராட்டமாக இருக்கும். ஆனால் யாரோட லைஃப்பும் சின்னதா அதுதானே. இந்த ஒரு மரம் இன்னொரு மரத்தோட போட்டி போடுறது இல்லை. ஸோ அதோட சரியான நேரத்துக்கு தான் பூவை பூக்குது, அதோட டைமுக்கு காய்க்கும். ஸோ இந்த மாதிரியே எங்களோட லைஃப்லையும் யாரையுமே பார்க்காம யாரையுமே ஒப்பிடாமல் எங்களோட லைஃப்பை நாங்கள் நம்பி வாழ்ந்தேன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு மரத்தை விட இன்னுமே உயரமாக வாழ்கிற இயலும் தான் எங்களுக்கும். இங்கெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஒரு மரமும் தான் வளர்றதை நிப்பாட்டலை. மாறா ஒவ்வொரு மரமுமே இந்த வெயிலை ரசிக்க தொடங்கி இன்னும் இந்த ஒவ்வொரு மரமுமே ஸ்ட்ராங் தான் ஆவினுது. இந்த மாதிரி தானே எங்களோட லைஃப்பில் நிறைய கஷ்டம் வருது. பட் அதெல்லாம் எங்களை கீழே தள்ளி போட இல்லை, எங்களை இன்னும் ஒரு வேறு ரோடில் ஸ்ட்ராங் பண்ணத்தானே. ஸோ இதெல்லாம் இதை நான் படித்து கொண்டு என்னன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒவ்வொருத்தட்ட லைஃப்பும் நாட் சேம். பட் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு டைம் எப்போவுமே ஒரு ஸ்வீட்டான இந்த டேட்ஸை போல் ஒரு பழத்தை கட்டாயம் தந்துடும். ஓகே, லெட்ஸ் கம் இன் டு தி vlog. அப்படியே ரிசார்ட் ஃபுல்லாக சுற்றிட்டு வர டைம் நல்லாவே தாகமும் வந்துட்டு. ஸோ அதோடவே ஒரு ட்ரிங்கையும் எடுத்து குடிச்சாச்சு. ஸோ நான் சொன்ன தானே இதை என் ஜேர்னலில் கட்டாயம் சேவ் பண்ணணும்னு. எஸ், பிகாஸ் ஆஃப் திஸ் மறைகிற சூரியனையும் பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட ஏன் சில நிமிஷம் எனக்கு எல்லாமே ஒரு ப்ரீஷியஸ் தான். ஸோ சூரியனும் மெதுவாகவே மறைஞ்சு கொண்டு இந்த வானமும் தங்க நிறத்தோடு இருந்தது. ஸோ இந்த ஈச்ச மரம்லாம் மெதுவாடிட்டு இந்த ஒரு டைமில் நாங்கள் ஷேர் பண்ண பேச்செல்லாம் மனசையே நிறைச்ச மாதிரி ஒரு ஃபீல். லைஃப் எவ்வளோ தான் ஸ்பீட் ஆகுதுன்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸிங் டைம் எங்கள் எல்லாருக்குமே கட்டாயமாக தேவையான ஒன்றாக இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், கிரேட்ஃபுல் ஃபார் டுடேன்னு தான் சொல்லுவேன். அப்படியே டைமும் ஓடிட்டு நைட்டும் ஆவினேன். நாங்கள் வெளியாகிற டைமும் வந்துட்டு. ஸோ அப்படியே ரிசார்ட்க்கு ஒரு பாயை போட்டுட்டு வெளியாவினோம். அப்படியே டின்னருக்கு வந்தாச்சு. இது ஒரு அழகான ரெஸ்டாரண்ட். பார்க்கவே இந்த அழகான இன்டீரியரை எங்களை உள்ளுக்கு வான்னு சொல்கிற மாதிரியே எங்கிட்ட மனசு கவருது. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு டின்னரையும் எடுத்தாச்சு. ஸோ எங்கிட்ட அழகான நாள் இந்த மாதிரியே தான் முடிஞ்சது. ஸோ நான் ஒரு டெசர்ட் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்ததுமே விளங்கி இருக்கும் என்னன்னு சொல்லி கேரட் அல்வா தான் செஞ்சுக்கிறேன். ஸோ அந்த ரெசிபியை நான் இந்த விளாகோட அட்டாச் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் இந்த மாதிரி பெரிய கேரட் 3 எடுத்துக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி பீலரோட வச்சு மேல் தோலில் ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். ஸோ க்ளீன் பண்ணி வச்ச கேரட்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்.
ஸோ ஹல்வான்னு சொன்னாவே மெயின் வந்து இந்த கீ தானே. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கும் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கீயாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து கீ கொஞ்சமாக போட்டு நாங்கள் போட வேண்டிய நட்ஸை வந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண மாதிரி எடுக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கேஷ்யூவும் பாதாமும் போட்டிக்கிறேன். அதோடவே ப்ளம்ஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணேன். ஸோ இதுவரை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இதை வந்து போடையிலும். ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆகினதுமே பேன்லேருந்து எடுக்கணும். ஸோ அதே பேனுக்கு இன்னும் கொஞ்சமாக கீயை ஆட் பண்ணி அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சோம் வந்து கேரட் தானே, அந்த கேரட்டை வந்து இந்த பேனுக்கு வந்து சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து நான் இதுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்கில் வந்து இந்த மாதிரி நாங்கள் வேக வச்சோன்னு சொன்னால் இன்னும் டேஸ்டி ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நான் மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி பாயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண விட்டேன். ஸோ இந்த மாதிரி கொதிச்சிட்டு வர டைமில் வந்து எங்களுக்கு தேவையான அளவு சுகர், ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஸோ இதுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு 1 to 2 டீஸ்பூன் மாதிரி போட்டேன். ஸோ போட்டுட்டு அந்த மாதிரி இது நல்லா வந்து அந்த மில்க் எல்லாம் வந்து கேரட்டோட சோக் ஆகிற மாதிரி நல்லா சோட்டே பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த கேரட்டெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே வெந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு திக் பதத்துக்கு வரக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி வந்து நாங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சோம் தானே, ரோஸ்ட் பண்ணி வச்சோம் அந்த நட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துட்டு ஒரு 2 to 3 பிஞ்ச் மாதிரி கார்டமன் பவுடர் இருக்கிறது தானே, அது கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன். ஒரு மீடியம் ஹீட்டில் மாதிரியே வச்சு செய்யுங்க இதை. ஸோ இந்த மாதிரி திக்காவினதுமே ஒரு சர்விங் கப்பில் போட தான் இருக்கிறது. அவ்வளோதான், ஈஸியான கேரட் அல்வா ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் vlog கமெண்ட்டுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இண்டிக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.